பார்த்தீங்கன்னா சால்ட் பிஸ்கெட் அண்ட் ஸ்வீட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஹிந்தியில் சொல்லுங்கள், தெலுங்கு பார்க்குறவங்களுக்கு தெலுங்கில் சொல்லுங்கள். குட் மார்னிங் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா 6:24. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி சன்ரைஸ். நம்ம போயிட்டு சன்ரைஸ் வந்து நீங்கள் வரலன்னு சொல்கிறாங்க, பட் ஸ்டில் வி வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்னிங் வியூ ஹவ் இட் இஸ் அப்படின்ட்டு. அப்படியே ஃபுல் க்ளவுட் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே மேலே வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட்டாக நம்ம மட்டும் தான் புக் பண்ணியிருக்கிறதுனால மேலே இருக்காங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் தனி ரிவ்யூவில் நான் வந்து போடுறேன் ரெசார்ட் பற்றி. குட் மார்னிங் கைஸ். குட் மார்னிங். மார்னிங் குட் மார்னிங். போயிடுச்சு, அப்படியே கவர் ஆயிடுச்சு போதா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசார்ட்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம இது ஏன் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்கா அப்படின்றது யாருக்கும் எதுவும் தெரியாது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ். ஸோ ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மி தான், பட் த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ரெசார்ட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாம் குளிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ ஹலோ காய்ஸ். ஸோ ரூம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அது தனியாக பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 10:25 ஆல்மோஸ்ட். இப்போ நான் தருமபுரி போகிறேன் வீட்டுக்கு. என்னோடய கொலீக்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரி, ஒருத்தர் ஒசூர், ஒருத்தர் பெங்களூர், அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 6 o'clock ரீச் ஆகிடுவேன். ஏன்னா நம்ம லன்ச் பிரேக்கு டீ பிரேக்லாம் சேர்த்து. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 10 o'clock, பெங்களூர் போகிறவங்க 10 to 11 o'clock ரீச் ஆகிடுவாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஹாசம் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக சொல்ல போனால் வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அருள்குமார் AK_110 அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. எங்கே ரெசார்ட் லொக்கேஷன் இருக்குது ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சொல்ல போகணுன்னா நான் ஏற்கனவே எப்பயுமே என்னோடய தாட்டில் இருக்கிறது வந்து இதுதாங்க. 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 விதமாக தான் இருப்பாங்க. சில பேர் பிளான் பண்ணிவிட்டு ரைடு போவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லி கிளம்பி ரைடு போகிறவங்க இருக்காங்க. நிறைய பேர், சில பேர் இந்த மாதிரி ரெசார்ட்லாம் ஸ்டே பண்ண மாட்டேன், நான் வந்து பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ண ரைடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தோம், ரஷ் பண்ணலை. உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் போவோம், சிக்மங்களூர் போவோம், டக்குன்னு இங்கே பார்த்துட்டு நம்ம அடுத்த லொக்கேஷன் போகணும், அதுக்கு அடுத்த லொக்கேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரஷ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ரைட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் கிளம்பும்போது ஒரு 2 o'clock கிளம்புவோம். ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு 8 hours லொக்கேஷன் அப்படின்னும் போது மார்னிங் 10 o'clock அந்த மாதிரி போய் ரீச் ஆகிட்டு அப்படியே கண்டினியூஸ் விசிட் எங்கெங்கெல்லாம் போகிற உள்ள பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் ரைடு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் திரும்ப 2-3 லொக்கேஷன் இந்த மாதிரி ரைடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. எப்படின்னா லொக்கேஷனுக்கு வந்து
முன்னாடி நாள் இது டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும். எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும், லீவும் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது, நீங்கள் சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே டியூஸ்டே லீவ் கொடுக்குறாங்க, ஒரு 4 நாள் கிடைக்குது, நீங்கள் இப்படி பிளான் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்த மாதிரி சாட்டர்டே நைட்டு கிளம்பணும், கிளம்பி சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி வந்துட்டு சாட்டர்டே ஸ்டே பண்ணியாச்சு. வந்து இங்கே நைட்டு வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப மார்னிங் இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீட்டாக சுற்றி பார்த்துட்டு மண்டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்மளோட ட்ரிப்பு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சாட்டர்டே கிளம்பி மைசூர் போயிட்டு மைசூரில் ஸ்டே பண்ணோம். மைசூரில் ஸ்டே பண்ணதுக்கு ஒரே ரீசன் வந்து நம்ம வந்து பந்திப்பூர் வழியாக வரணும். ஏன்னா பந்திப்பூர் வந்து நைட்டில் 2 வீலர்ஸ்க்கு நாட் அலவுடு. அதனால் நம்ம பந்திப்பூர் வழியாக வரணும்னு சொல்கிறதுனால தான் நம்ம அங்கே மைசூரில் ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக ஊட்டியில் வந்து சாப்பிட்டு நம்ம இங்கே கிண்ணக்குறையில் வந்து ஸ்டே பண்ணியாச்சு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் இங்கே லோக்கலில் அவலாஞ்ச் லேக்கு, அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் இருந்தது. நம்ம கிண்ணக்குறை டெட் எண்ட் வரைக்கும் நம்ம போகல, ஏன்னா வந்து மழை தூவிட்டே இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஃபன் பண்ண தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இங்கே நல்லா இருந்தது. போய்ட்டு பைன் ஃபாரஸ்ட்டு, அங்கே அவலாஞ்ச் லேக்கு, இங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். வந்துட்டு இப்போ நைட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே போகிறோம். இந்த லொக்கேஷன் வந்து வேறு லெவல், ரஷ் பண்ணாமல் வந்தோம். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலியோடு வரும், இல்லை நீங்கள் லவ்வர்ஸோடு வரீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ரஷ் பண்ண வேணாம் அப்படின்றது என்னோடய பர்சனல் சஜஷன். அதே மாதிரி நீங்கள் பைக்கில் வரீங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது இந்த வியூ. வரும்போது ஆக்சுவலாக ஊட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் என்னால் vlog எடுக்க முடியல, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் இல்லை, பேட்ரி இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் ஒன்று, அப்புறம் ஒரு மெமரி கார்ட்ஸ் வாங்கணும், பேட்ரி கோப்ரோ பேட்ரியோட சார்ஜ் போட்டு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னொன்று வந்து லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வரும்போது நீங்கள் ரீல்ஸ் ஓரியன்டாக வரீங்க அப்படின்னா கூட லக்கேஜ் வந்து நம்ம 2 வீலர் அப்படின்னும் போது ஓவராக டம்ப் பண்ணிட்டு வர முடியாது. நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா நம்ம ரீல்ஸ் எவ்வளோ நாள் எடுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு எடுக்கலாம். ஸோ நம்ம பைக்கில் வரதில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு 3 டிஷர்ட்டு, 3 இன்னர் செட், அவ்வளோதான், ஒரு துண்டு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி லக்கேஜ் சரியாக போயிடுது. பின்னாடி பேக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்ரோட அக்சசரிஸு, இம்மிடியட்டாக மழை வந்துச்சுன்னா ஒரு ரெயின் கோட்டு, அப்புறம் மொபைல் சார்ஜரு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ், இதெல்லாமே பேக் பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு வண்டியில் இவ்வளோ தான் கொண்டு வர முடியும். நம்மளால் போட்டு டம்ப் பண்ணிவிட்டு அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் எங்கே போனாலுமே லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரைட்டில் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஃபுட்டு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டோட ஃபுட்டு ஸ்டே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அவலாஞ்சி லேக் போயிட்டு இங்கே ரிட்டர்ன் வரும்போது இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் பிஸ்கெட் அண்டு ஸ்வீட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தோம். சௌமியா பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, ஹோம்மேடு பிஸ்கெட்ஸ் போல். ஸோ அதனால் சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மலையாள கடைன்னு நினைக்கிறேன், தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, மலையாளத்துலேயும் இருக்குது. ஸோ போயிட்டு வாங்கிட்டு வருவோம். என்னென்ன இருக்குது? எல்லாமே ஹோம் மேடா? எனக்கான ப்ரோ கொஞ்சம் வழி விடுங்க. என்னென்ன இருக்கு? எல்லாம் நீங்களே ரெடி பண்ணுறதா இங்கே? இது பேக்கெட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். கிலோ எவ்வளோண்ணா? கிலோ எல்லாமே 200 தாங்க. நிறைய கடை இருக்குது, 4-5 கடைக்கு சப்ளை பண்ணுறது. இது வந்து நான் சால்ட் பிஸ்கெட் வாங்கி போனேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் சரி. அது ஊரில் சால்ட் 1 கிலோ போடுறேன். ஓகே சரி, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வாங்கிட்டு என்னென்ன எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் பார்த்து பண்ணி தான் வைக்கணும், வேறு வழி கிடையாது. யாரெல்லாம் என்ன பார்க்காதீங்க, கொஞ்சம் நவுந்துக்கோங்க. எது எடுத்தாலுமே எது எடுத்தாலுமே 200 rupees தானே?
சரி கேமரா ஓடிட்டு இருக்கு. எஸ் எது எடுத்தாலும் 200, எது எடுத்தாலும் கேஜி 200. கேஜி 200. ஹிந்தியில சொல்லுங்க. தெலுங்கு பார்க்குறவங்களுக்கு தெலுங்குல சொல்லுங்க. 200 रुपये. 200 ரூபாய். 200 இல்ல எக்ஸ் இது நீங்க சொல்லுங்க, ஹிந்தி சொல்லுவீங்களா? 200 ரூபாய். ரூபாய் லூ. ப்ரோ 200னா 200 தான் ப்ரோ. 1000 தான் 100,000. டோட்டலாக எவ்வளோ ப்ரோ? 1500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதான் அந்த வெள்ளை மஞ்சள் கல்ல வச்சிருங்க, அவ்வளோதான். அண்ணா சரிங்க, நல்லா அடிக்கிட்டாங்க. எல்லாமே ஹோம் மேட் ஃபுட்ஸ். ஆமாம், இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. மஸ்ட் விசிட். ஆமாம், இவர் தான் இங்கே கோஆர்டினேட்டர். இவர் தான் வந்து இந்த கடைக்கு நியூவாக ஜாயின் பண்ண எம்ப்ளாயி. அப்ரண்டிஸ். 3 வேளை சாப்பாடு. இங்கே பாருங்க, அவரை காட்டுங்க. இங்கே பாருங்க, இவர் தான் அந்த மாவு பேசிடுது. அந்த மாதிரி வேலைகள்லாம் எடுத்துருக்கோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌமியா ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரிக்கி ஆக்சுவலாக நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. சால்ட்டு, ஸ்வீட்டு, அப்புறம் வந்து இதெல்லாம் எது எடுத்தாலுமே 200. நீங்கள் பிஸ்கெட் எடுத்தாலும் சரி, வரிக்கி எடுத்தாலும் சரி. நம்ம சேலத்துக்காரர் தான், நான் ஆத்தூர் சைடில் இருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு இங்கே பிஸ்கெட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இங்கேருந்து பண்ணிவிட்டு ஹோல்சேலுக்கு வெளியே கொடுத்துட்ருக்காங்க. பேக்கரிஸ்லாம் இவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்த்து வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம மெயினில் வரோம், மெயின்லேயே வந்துட்டு அப்படியே போயிடுறோம். இங்கேருந்து தான் அவங்களுக்கு போயிட்டு அவங்க ஒரு 250 ரூபாய்க்கு விற்பாங்க. அதனால் இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். யாராவது வந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டு தருமபுரிக்காரர் தான் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லிடணும், நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. அப்போ தான் அவங்களால ஒரு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர், இப்போ நானே எக்ஸாம்பிளுக்கு நானே தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலுக்கு அப்புறம் ஒரு சர்வே லிங்க் வரும், அவங்கள நம்ம ரேட்டிங் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிஜமாவே ஒர்த்தாக பண்ண மாட்டாங்க. பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்தே ஆகணும். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்டேயில் வந்து சொல்லிட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கர் கொஞ்சம் மாட்டுங்க, லைட் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாட்டுங்க, நல்லாயிருக்கும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பிஸ்னஸ்க்கும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அவங்க கேட்டு அதை எடுத்து அவங்க அதை அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா நல்லது, பண்ணல அப்படின்னா நல்லது. எதுவாக இருந்தாலும் நம்ம கடமை சொல்ல வேண்டியது தான். ஸோ அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு லாக் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பல மலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாண்டி தான் இங்கே வரோம். இந்த ரோடு அப்படியே போய் இது சுற்றிட்டு அந்த ரோடுக்கு போயிடும், அந்த மலையை தாண்டி. அப்படி தான் இதோட ரோடே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ட்ரோன் ஷாட் வந்து அலௌடாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அங்கங்கே இருக்கிறதுனால ட்ரோன் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் ட்ரோன் ஷாட்லாம் பண்ணோன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் விளையாவும் போல், இது கோத்தகிரி விளையாவும் போல் பேக் சைடு வேறு வழியில் இறங்கிட்டு இருக்கோம். இது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் போகுது. இந்த ரூட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வழி வந்து எக்ஸாக்டாக எங்கே போகுது அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேருங்க. இது ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்டரில் தான் இருக்கும். அது அந்த சைடு ஃபுல்லாக கேரளா. இது டைரெக்டாக மேட்டுப்பாளையம் போய் ஜாயின் ஆகுது பேக் சைடு. இந்த ரூட் செம்மையாக இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம மேலே போயிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இறங்கணும். இது டிராஃபிக் இல்லாமல் நீட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது ரோடு. ஆனால் மேபி இது ஒன் வே அப்படின்றது அடிக்கடிக்கு இங்கே ஜீப்பு அந்த மாதிரி வரும். ஏன்னா இங்கே இலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள் கைஸ், கடல் தாண்டி, மலையை தாண்டி, காட்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கர்வ்ஸ் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 43 பெண்டு. நம்ம வந்து ஊட்டிக்கு பேக் சைடில் அப்படியே இறங்குறோம். டேரெக்டாக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து கனெக்ட் ஆகிடுவோம். அது கூட கோத்தகிரி, குன்னூர் வழியோ அந்த ரூட்டும் நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் அந்த ரூட்டில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். பட் அங்கே வந்து இந்த லாரி, காரு, பஸ்ஸோட இதெல்லாம் நிறையா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்குது. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். 25th பெண்டு வந்தாச்சு. இந்த ஏரியாவும் பாருங்கள்,
செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ரோடு ஃபுல்லாக சாணியாக இருக்குது. மேபி வந்து பார்த்திங்கன்னா யானை சாணியாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் உருண்டையாக இருக்குல்ல, இதெல்லாம் யானையோட சாணி தான் கைஸ். இங்கே ஏதாவது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அப்போ நைட் நேரத்தில் நம்ம இந்த சைடு எதுவும் வரக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ பெருசு தான் யானை தாங்க போடும். நம்ம வந்து பார்த்தது எல்லாமே யானை சாணி தான். நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யானைகள் நடமாட்டம் உண்டு அப்படின்னு இவங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்தில் பார்க்க முடியாது, நைட் நேரத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க பாலா காணுமே? ஆ எனக்கு புரியல. அது பார்த்தேன். கெத்தை வழியாக வந்திருக்கும். கெத்தை வழியாக இது வழியாலாம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பாருங்க குந்தன் ஆறு. அங்கே மேலே பாருங்க, முன்னாடி மேலே ஏதோ பைப்பு போகுது பாருங்க. டேம்கா? டேம் தண்ணியா என்ன? ஓகே பவர் ஸ்டேஷன் பாருங்கள் கைஸ். ஆனில் இருக்கா? ஆனில் தான் இருக்குது. பவர் ஸ்டேஷன் பங்கமாக இருக்கு. அங்கேருந்து பைப் போட்டு கீழே இறங்குது இப்படி. Canada Powerhouse. முள்ளி. இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளி. எழுதிட்டு பாருங்க. சார் எழுதிட்டு போக சொல்லுவாங்க. இது டாட் செக்ஷனா? இது கேளு மட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே TN43 அப்படின்னு சொல்லி ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்காமா. ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃபைனலி த ரைடு கம்ப்ளீட்டட் வித் 781 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 போட்டிருக்குது. உண்மையாக பொய்யான்னு தெரியல. அன்டில் அன்லெஸ் தேங்க்யூ ஆல், பை பாய், டேக் கேர், லவ் யூ, சியர்ஸ்.